இன்றைக்கி பீன்ஸ் பருப்பு சிலி ரெசிபி தாங்க. இது வந்து சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். வத்த குழம்பு, காரக்குழம்புக்கு இது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஜாரில் 2 கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட 2 வரமிளகா, 1 ஸ்பூன் ஜீரகம். இந்த கடலைப்பருப்புக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொரன்னு அரைச்சி இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா வறுத்துட்டு ஒரு காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சு பீன்ஸுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி இப்போ வேக வச்ச பீன்ஸில் வந்து இதை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் துருவலை சேர்த்து லாஸ்ட்டில் கொத்தமல்லியை தூவி இறக்குனீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு பீன்ஸ் பருப்பு உசிலி ரெடி.